இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நாள் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நேற்றைய தினத்திலே படுக்கைக்கு சென்றவர்கள் இன்று இந்த உலகத்தில் இல்லை. அன்பு தெய்வமே, இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருட்கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய தூய ஆவியின் வல்லமை எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களோடு இருக்கட்டும். எங்களை திடப்படுத்தும், எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களை ஊக்கப்படுத்தும், எங்களுடைய வழியை செம்மைப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் செல்லுகின்ற பாதையிலெல்லாம் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய அருட்கரம் என்றும் தங்குகின்ற கருவிகளாக எங்களை மாற்றும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 22 அதிகாரம் 42 இறைவார்த்தை. தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அன்று உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். கெத்செமனி தோட்டத்திலே தன்னுடைய பாடுகளுக்கு முந்தின இரவில் ஆண்டவர் இயேசு ஜெபித்த ஜெபம்தான் இது. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே கடவுளின் மக்கள் என்று சொல்லுவார்கள். கடவுளின் விருப்பத்தை அறிந்து செயல்படுபவரே அவரை மகிமைப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, ஒருவர் என்னிடம் வந்து, ஃபாதர், எனக்கு பிடித்த வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பிடித்த வேலைகளை, எனக்கு எந்த இதில் ஆர்வம் இருக்கோ அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அதிகமான நஷ்டம். அது என்ன செய்யலை அப்படின்னா, மீண்டும் மீண்டும் என்ன செய்யலை, அது முறையாக செல்லவில்லை. அதிகமான நஷ்டம், அதிகமான தோல்வி, அதிலிருந்து கிடைக்கின்ற கடன் அதிகமாக இருக்கு ஃபாதர். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியாக நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கடவுளின் திருவுளத்தை அறிங்க. உங்களை படைச்ச கடவுள் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருப்பாரு. அந்த நோக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அது எப்படிதான் கண்டுபிடிக்கணும்? நீங்களாகவே இருந்த கடவுளுடைய சந்நிதியிலே இறை வார்த்தையை வாசித்து, முழந்தாள் படியிட்டு இறை வார்த்தையை வாசித்து, அதை தியானித்து, ஆண்டவருடைய திருவுளம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு, கடவுள் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ, எதை செய்ய தூண்டுகிறாரோ அதை செய்யுங்க, வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். கொஞ்ச நாள் தாண்டி ஒரு வருடம் 1.5 வருடம் தாண்டி மீண்டும் போன மாதத்திலே அவரை நான் சந்தித்த நேரத்தில் சொன்னாங்க, ஃபாதர், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் அப்படி கடைபிடிச்சு என்ன செய்தேன் அப்படின்னா, முழந்தாள் படிட்டு தினமும் 1/2 மணி நேரம் முழந்தாள் படிட்டு என்னுடைய மூட்டுகள் வலிக்க நான் இறை வார்த்தை வாசித்து தியானிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு, நீங்கள் செய்து கொண்டிருப்பது இது அல்ல, இதை செய்யுங்கள், இந்த தொழிலை செய்யுங்கள் என்று எனக்கு சொன்னாங்க. அதை மீண்டும் நான் செய்தேன். இன்றைக்கு வியாபாரம் நல்ல முறையில் வளர்ந்து கொண்டு வருகின்றது. கடவுளுக்கு நன்றி என்று சொன்னார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், என்ன ஜெபித்தார்? தந்தையே, உமக்கு விருப்பமானால் இறை திருவுளத்தை ஏற்று அதை நிறைவேற்றுகின்றவராக இயேசுநாதர் இருந்தார். அதே இயேசுநாதர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான். அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கின்றது. என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சொந்த நலன் அல்ல, மாறாக கடவுளின் நலன் எது, கடவுள் என்னில் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படும் போது, அன்புமிக்கவர்களே, அவருடைய இறை திருவுளத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்வு வளமாகிறது, வெற்றி கிடைக்கிறது, செல்லுமிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.